FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சுட சுட ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் இணையதளத்துல இன்னைக்கு காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. ஆமாங்க, ராஷ்மிகாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. ராஷ்மிகாவை கரம் பிடிக்க போறது யார் அப்படின்றது இன்னைக்கு பலராலும் விவாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் தேவர்கொண்டாவுக்கும் ராஷ்மிகாவுக்கும் ரொம்ப நாளா ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு. பல ஆண்டுகளா இன்டர்நெட்ல இது குறித்து ரசிகர்கள் எல்லாரும் போட்டி போட்டு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரு ட்வீட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, இந்த விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. நேத்து ஹைதராபாத்ல விஜய் தேவர்கொண்டாவோட வீட்டுல இவங்க 2 பேருக்குமான நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்பவே ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்காங்க. அதிகாரப்பூர்வமா ராஷ்மிகா தேவர்கொண்டா 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்ற செய்தி இதுவரைக்கும் எங்கேயும் வரல. இருந்தாலும் ஹைதராபாத்ல உள்ள டாப் சோர்சஸ் சொல்றபடி ராஷ்மிகாவுக்கும் தேவர்கொண்டாவுக்கும் நேற்று நிச்சயதார்த்தம் ஆனது உறுதியாயிருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாருமே ஆரவாரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் இவங்களுடைய திருமணம் நடக்க போகுதாம். அந்த அளவுக்கு வேகம் எடுத்திருக்கு இவங்களுடைய திருமண நிகழ்ச்சி. கடந்த வருடம் கொரட்டல்லா சிவா இயக்கிய ஜூனியர் என்டிஆர் நடிச்ச தேவாரா திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. தேவாரா திரைப்படம் வெளியாகி பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில அந்த படம் வசூல்ல மட்டும்தான் சாதனை படைச்சதே தவிர படத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து அது தோல்வியை தான் தருவிச்சு. அது ஜூனியர் என்டிஆர் ரசிகர்களையே ரொம்பவே சோர்வடைய வச்சதுதான் சொல்லணும். இந்நிலையில புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு பண்ணிருக்காரு கொரட்டல்லா சிவா. இந்த திரைப்படம் தேவாரா பார்ட் 2 அப்படிங்கிற உறுதிப்படுத்திருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த தேவாரா 2ல ஒரு தமிழ் நடிகர் நடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப காலமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நீண்ட இழுபறியில இருந்தது இப்போ ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வந்துருச்சுன்னு தான் சொல்றாங்க. குறிப்பா தேவாரா 2 உடைய ஸ்கிரிப்ட்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரிப்ட்ல ஏகப்பட்ட மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏன்னா அவர் தமிழ் சினிமால மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தையே வச்சிருக்காரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் தான் ஜூனியர் என்டிஆரோட சேர்ந்து நடிக்க போறாரு. தேவாரா 2 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தற்போது உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ்டிஆரோட 49வது திரைப்படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா வெற்றிமாறனுடைய இயக்கத்துல எஸ்டிஆர் நடிக்கிறதுனால இந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலயும் இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் வீடியோவை ஒன்னு ஷூட் பண்ணி ரொம்ப காலமா ரிலீஸ் பண்ணாம இருந்தாங்க. அது கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கலைப்புலி தானோ சொல்லியிருந்தாரு. இதனால சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க தலையில இடி உழுற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தானோ. அதாவது இந்த ப்ரோமோ வீடியோ அப்படிங்கறது ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. இருந்தாலும் அது சென்சாருக்கு போனது பிறகு ரிலீஸ் பண்ணாதான் சரியா இருக்கும். இவ்வளவு நாள் பொறுமை காத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்கப்பா, கண்டிப்பா அதுக்கான மஜாவா அந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கலைப்புலி தானோ ஒரு மிகப்பெரிய ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு சிம்பு ஃபேன்ஸ்க்கு. மேயாதமான் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனரா அறிமுகமானவர் தான் ரத்னகுமார். இவர் அமலாபாலை வச்சு ஆடை, அதுக்கப்புறம் சந்தானத்தை வச்சு குழு குழு இப்படி நிறைய படங்கள் இயக்குனாலும் கூட அவர் அதிகம் பேசப்பட்டது லோகேஷ் கனகராஜோடைய சேர்ந்து ஒர்க் பண்ண லியோ போன்ற பல படங்கள் தான். இவர் தீவிர விஜய் ரசிகர் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இவர் ரொம்ப காலமா விஜய்க்கு நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சோசியல் மீடியால. இப்படியாக இருக்கும்போது அவர் சமீபத்துல எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. அது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. சமீபத்துல கரூர்ல நடந்த தாவேகா மாநாட்டுல 41 பேர் மிதிப்பட்டு இறந்து போனாங்க. அது ரொம்பவே ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது மனசளவுல என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. சோசியல் மீடியாவை திறந்தா இதை பத்தின செய்திகள் மட்டும்தான் வருது. அதனால கொஞ்ச நாளைக்கு நான் சோசியல் மீடியா விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு. கடைசி லைன்ல பலர் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை இன்று வீண் போனது அப்படின்னு ஒரு லைனையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது அவர் யாருக்கு அந்த மெசேஜ் சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல. பட் இது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது.
தனுஷோட இயக்கத்துல தனுஷ் நடிச்சு வெளியான இட்லி கடை திரைப்படம் சமீபத்துல வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா முதல் 2 நாள் வசூல் அப்படிங்கிறது 10 கோடியை தாண்டி புயல் வேகத்துல போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதுதான் 3வது நாள் வசூல் அப்படிங்கிறது திடீர்னு கீழே விழுந்துருச்சு. இதற்கு காரணம் பல விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்பா 2 நாள் ஒர்க்கிங் டேஸ், வெள்ளிக்கிழமை அவன் வேலைக்கு போவான், எப்படிப்பா படம் பார்ப்பாங்க? நீங்க வேணா பாருங்க, சனி ஞாயிறு கலெக்ஷன் ஃபுல்லா இருக்கும், தியேட்டர்ல டிக்கெட்டே இருக்காது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நாமளும் டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். நிஜமாவே சாட்டர்டே சண்டே ஃபுல்லா புக் ஆயிருந்தது. எங்கேயுமே டிக்கெட் இல்ல. அப்படியே இருந்தாலும் அங்கங்க ஒன்னு பிச்சு பிச்சு இருந்துச்சு. சாரையா காந்தாரா படத்துக்கு போறாங்க. பேன் இண்டியா மூவியா ரிலீஸ் ஆயிருக்கிறதுனால தமிழ் டப்பிங் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தத்ரூபமா டப் பண்ணிருக்காங்க. 3வது காரணம் தான் என்னால நம்ப முடியல. உங்களால நம்ப முடியுதா நீங்க சொல்லுங்க. ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் இந்த படத்துல இன்வால்வ் ஆனது அப்படிங்கிறாங்க. சமீபத்துல நடந்த விஜயுடைய தாவேகா மாநாட்டுல சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இதன் காரணமா விஜய் ரசிகர்கள் ரெட் ஜெயின்ஸ் மூவிய புறக்கணிக்கணும், பாய்காட் ரெட் ஜெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் பண்ணி அந்த ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. உண்மையை சொல்ல போகணும்னாக்க இட்லி கடைக்கு ஆன வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. மக்கள் மத்தியில அது ரொம்பவே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமாவும் அது மாறிடுச்சு.